வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 16th ஏப்ரல் 2025 அன்னைக்கு போட்டி எண் 31ல் பஞ்சாப் கிங்ஸும் கேகேஆரும் விளையாடினாங்க. அந்த போட்டி முடிவுக்கு அப்புறம் ஒரு அணியும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல் பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபுல் லிஸ்ட் 1 to 10 எங்கே இருக்காங்க, ப்ளஸ் இன்னைய உள்ள போட்டி, அந்த போட்டியில் வந்து பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாடுறாங்க. அந்த போட்டியோட ப்ரிவ்யூவும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த காணொலியில் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுங்கள், ப்ளஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் குஜராத் டைட்டன்ஸ் தொடர்ந்து இருக்காங்க. இரண்டாவது இடத்துல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ், மூன்றாவது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், நான்காவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ். நேற்றைய வெற்றியின் மூலம் அவங்க வந்து நான்காவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. ஐந்தாவது இடத்துல பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஆறாவது இடத்துல பார்த்தோம்னா கல்கட்டா நைட் ரைடர்ஸ் இருக்காங்க. அடுத்து ஏழாவது இடத்துல பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ். அவங்க இதில் எதுவும் மாற்றம் இல்லை பொசிஷன். எட்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், அவங்களும் அதே இடத்துல இருக்காங்க. ஒன்பதாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பத்தாவது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் 10வது இடத்துல இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய போட்டி வந்து ரொம்ப லோ ஸ்கோரிங் மேட்ச்சு இருந்தாலும், ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு போட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அவங்க வந்து 6வது இடத்துலேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு அப்படியே மேலே போயிட்டாங்க. ஸோ எல்எஸ்ஜி வந்து 5வது இடத்துல இருக்காங்க. கேகேஆர் 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸ் மொத்தம் 6 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. 4 வெற்றி, நேற்றைய வெற்றியின் மூலம் 2 தோல்வி, 8 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. கல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து 7 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. 3 வெற்றி, 4 தோல்விகள், 6 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச், சண்டிகரில் இருக்கிற கிரவுண்டில் நடந்தது. அதை பற்றியெல்லாம் எதுவும் இல்லை. பட் என்னென்னா ரொம்ப பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 15.3 ஓவர்கள் தான் விளையாட முடிஞ்சது அவங்களால. ஆனால் 111 ரன் தான் எடுத்தாங்க. ஸோ இந்த T20லேயே இந்த ஐபிஎல் சீசன்லேயே சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்கோரிங் மேட்ச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா வந்து ஒரு 22 ரன் எடுத்தார். அதுக்கடுத்து பிரபீர் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா 30 ரன்னு. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் டக் அவுட் ஆயிட்டாரு. ஜாஷ் இங்கிலீஷ் 2 ரன்னு. வாத்ரா வந்து ஒரு 10 ரன்னு. மேக்ஸ்வெல் 7. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சஹாத் சிங் வந்து 18 ரன்னு. ஜேர் பரட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 11 ரன்னு. ஸோ 15.3 ஓவர் மட்டும்தான் விளையாடினாங்க. 111 ரன்னு தான் எடுத்தாங்க. 112 எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கில் அவங்க சேஸ் பண்ணினாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேகேஆர் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா 3 விக்கெட் எடுத்திருந்தார். வருண் சக்கரவர்த்தி 2, சுனில் நரேன் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து முதல் 7 ரன்களை எடுக்கிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. அந்த இடத்துல இருந்து ரஹானேவும் அதற்கு அடுத்து ரகுவன்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து பில்ட் பண்ணினாங்க. அதில் வந்து 7 ரனில் 2 விக்கெட்டு, 62வது ரனில் 3 விக்கெட்டு விழுந்தது. 72ல் 4, 74ல் 5, 76ல் 6, 76ல் 3, 7, 79ல் 9, 95ல் ஆல் அவுட்டு, 95ல் 9, 95ல் ஆல் அவுட்டே ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா அஜிங்க ஹரானே அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் வந்து சொல்லியிருந்தார், அந்த எல்பிடபிள்யூ எஸ்ஆர் நோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அது ரிவ்யூ போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த ரிவ்யூ எடுத்திருந்தா இந்த போட்டியோட முடிவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதான் இதற்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ரிவ்யூவுக்கு போகல அவங்க. அதால் வந்து 95 ரன்களில் ஆல் அவுட் ஆகிட்டு 111 ரன் எடுத்து
அதை டிஃபெண்ட் பண்ணி 16 ரன் வித்தியாசத்தில் ஒரு டீம் ஜெயிக்கணும்னா இது வந்து உண்மையிலே வெரி பிக் ஹைலைட்ஸ்னு தான் சொல்லணும். ஹிஸ்டாரிக்கல் வின் பிபிகேஎஸ்க்கு. கேகேஆர் வந்து வெரி வெரி டிசப்பாயிண்டட். அவங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ தட் இஸ் வாட் த பியூட்டி ஆஃப் த கேம். கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. யுவேந்திர சஹல் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச். அவர் வந்து ஒரு அற்புதமாக பந்து வீசி யுவேந்திர சஹல் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்காரு. அதுக்கடுத்து தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா யான்சன் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நாம் சொன்னோம் யான்சன் பற்றியும் நேற்று ப்ரிவியூ வீடியோவில். ஸோ 2 பேருமே ஒரு அசத்திட்டாங்க. அற்புதமான பந்து வீச்சு. ஸோ ஒரு சூப்பர் வின் பிபிகேஎஸ்க்கு. தே என்டர்ட் இன்டு த டாப் 4க்குள்ளார போயிட்டாங்க. வெரி வெரி கம்ஃபர்டபுள். தே ஆர் இன் வெரி வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா இன்னைக்கு போட்டி இதில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாடுறாங்க இந்த போட்டியில். இந்த போட்டி வந்து டெல்லியில் நடக்குது. டெல்லி கேபிட்டல்ஸோட ஹோம் கிரவுண்ட் டெல்லியில் நடக்க போகுது இந்த போட்டி. நிச்சயமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட பொசிஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 2வது பிளேஸில் இருக்காங்க. ப்ளஸ் அவங்க வந்து 5 போட்டி மட்டும்தான் விளையாடி இருக்காங்க. அதில் ஒரு போட்டியில் தோல்வி அடைஞ்சு 4 போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஆல்ரெடி 6 போட்டி விளையாடிட்டாங்க. 2 வெற்றி தான் பெற்றிருக்காங்க, 4 தோல்விகளை தழுவிருக்காங்க. ஸோ அதால் நிச்சயமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இதிலேருந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மிட் ஆஃப் த சீசனில் இருக்கும். இங்கேருந்து எந்தெந்த டீம் மொமெண்டம் பிக்கப் பண்ணி மேலே வராங்களோ தே வில் கெட் இன் டு த டாப் 4. ஒருவேளை கொஞ்சம் மொமெண்டம் டாப்பில் இருக்கிறவங்கள யாரான ஒருத்தருக்கு மொமெண்டம் குறைஞ்சதுன்னா அவங்க வந்து தே மைட் ஸ்லைட் இன் டு எனி பிளேஸ் லெஸ் தென் எனி பிளேஸ் பிலோ டு 4 அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்குவாடு அண்ட் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர், அக்ஷர் பட்டேல் கேப்டன், மெக்ரூக் லாஸ்ட் போட்டியில் வந்து ஒரு டக் அடிச்சிட்டாரு. கருண் நாயர் ஆனால் சிறப்பாக விளையாடினாரு கடந்த போட்டியில். ஆனால் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் போயிட்டு மும்பை இந்தியன்ஸோட அவங்க தோத்துட்டாங்க. ஸ்டப்ஸ் இருக்காரு. ஸோ மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், மஹித் சர்மா, முக்கந்த் குமார், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீம் இருக்காங்க. ஹெமங் பதானி, கெவின் பீட்டர்சன், முனாஃப் பட்டேல், இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் டீமை வச்சுட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்லவே தேவையில்லை. ராகுல் டிராவிட் இருக்காரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப். அவர் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ன்றதை விட அவர் எவ்வளோ முறை இந்தியாவுக்காக விளையாடி வெற்றி பெற்று கொடுத்துருக்காருன்றது நம்மளுக்கு தெரியும். சஞ்சு சாம்சன் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், பராக், துருவ் ஜுரேல், ஹெட்மயர், நிதிஷ் ராணா, வாஷிங்டன் சுந்தர், ஆர்ச்சர், திக்ஷனா. ஸோ இந்த மாதிரி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் ஒன்றும் ஸ்ட்ராங்கான லைன் அப் தான். ஒன்று அவங்க வந்து அந்த மொமெண்டம் பிக்கப் பண்ணி உள்ளார வந்தாங்கன்னா ஒரு அற்புதமான கம்பேக் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பிபிகேஎஸ் வர்சஸ் கேகேஆர் இந்த சீசனில் இதுவரையிலும் நடந்த போட்டிகளில் இது வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிச்சயமாக வரக்கூடிய போட்டிகளில் ஒரு அணியும் எப்படி விளையாடுறாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம முழுதுமாக கணிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு முறை லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலி கண்டதற்கு நன்றி. வணக்கம்.